வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைப்பதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் நமக்கு பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது புற ஊதா கதிர்கள், அந்த யூவி ரேஸ் நமக்கு கண்களில் படும் பொழுது இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் கேஜெட்ஸ்களை அதிகமாக உபயோகப்படுத்துறதால கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாமை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் என்று சொல்லக்கூடிய அந்த புரோட்டீனை நமக்கு வழங்குது, புரதச்சத்தை வழங்குது. ஸோ இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் நம்மளை முன்னாடியே பாதுகாக்கிறதால கண் பார்வை நமக்கு எப்போதுமே கூர்மையாக இருக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் மேங்கனீஸ் சத்து, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்புகள் தான் இருக்கு. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும், குறிப்பாக கண் நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும், மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ நம்ம நமக்கு போதுமான அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 5லிருந்து 10 பாதாம் பருப்பு, 10லிருந்து 15 பாதாம் பருப்பு, இந்த அளவுகளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோல் நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட விரைவாக மருத்துவமைகள் கிடைக்கப்பெற்று ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை அந்த கேரட் நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எச்சில் உமிழ்நீர் மூலமாக அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் நமக்கு அழிக்கப்பட்டுடும். அதனால் கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும், செரிமானம் சிறப்பாக நடக்கும், கழிவுகள் விரைவாக வெளியேற்றப்படும். கேரட் வேணால் நம்ம சேலட்டாகவும் ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வாரத்தில் ஒரு தடவை சேலட்டாக ஜூஸாக கேரட் எடுத்துக்கொள்ளும் போது கூட கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீம சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரைகள் வாரத்தில் ஒரு தடவையாவது கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். காய்கறி சூப் எல்லாம் கூட எடுத்துக்கொள்ளலாம். காய்கறி வடி சாறு எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின்
விட்டமின் சி சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் நம்ம வைத்திருக்க முடியும். இது நம்மளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வையை மேம்படுவதற்கு முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் நல்லது, மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசெமிக் குறியீட்டு கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமாக நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் இம்பார்ட்டன்ட்டு. மீன் உணவுகள் நம்ம கண் பார்வையை மேம்படுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை அதிகமாக எண்ணெய் சேர்க்கப்படாத மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மீன்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வையை கூர்மையாக வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA எல்லாமே ட்ரை ஐஸ், அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ வாரத்தில் 2 தடவை மீன் சாப்பிட்டோம்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அதிக எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அளவோடு எண்ணெய் சேர்த்துட்டாலே போதுமானது. அல்லது குறைந்த எண்ணெய் சேர்க்கப்பட்டாலுமே அது நமக்கு நன்மை தான். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை எடுத்துக்கலாம். ஸோ முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அதுக்காக நம்ம முட்டையை வந்து எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கிறது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கிறது, குறிப்பாக நம்ம பச்சை முட்டையை காலையில் அப்படியே வெறும் வயிற்றில் உடைச்சி சாப்பிட்றது, இது போலலாம் சாப்பிடக்கூடாது. இது நமக்கு 1% கூட நன்மைகளை தராது. சுவைக்காக சாப்பிட போயிட்டு நமக்கு இந்த முட்டைகள்லாம் நிறைய தீமைகளை வந்து விளைவிச்சிடும், பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் எப்போதுமே நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிட பழகிக்கோங்க. முட்டை குழம்புகளை கூட எடுத்துக்கலாம் எப்போது வாரத்தில் ஒரு தடவை. ஸோ இப்படி நீங்கள் சாப்பிடும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை தினமும் மதிய உணவுகளில் 1 முட்டை அல்லது 2 முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை ரொம்ப ரொம்ப கூர்மையாக மாறும். ஏன்னா முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின், ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ முட்டை கண் பார்வை மேம்படுவதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். மங்கலான பார்வை, நமக்கு எப்போதுமே கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செஞ்சிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.